அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன் ஊருக்காக ஆடும் கலைஞர் தன்னை மறப்பா தன் கண்ணீர். 2021 விடுதலைன்னு சொல்லி ஒரு தரமான மூவி ரிலீஸ் ஆச்சு. சைலண்டாக ரிலீஸ் சம்பவம் ஒரு வயலண்டான சம்பவம் பண்ணிச்சு. அண்ட் அதில் நடிச்சு எல்லாருக்குமே ஒரு நல்ல கரியரை அமைச்சு கொடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அது மட்டும் பண்ணாமல் பார்ட் 2க்கு ஒரு மிகப்பெரிய லீட் விட்டு மிகப்பெரிய ஹைப்பை கரெக்ட் பண்ணி போயிருந்துச்சு. ஸோ 1 வருஷம் கழிச்சு இன்றைக்கி அந்த பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படம் அந்த ஹைப்க்குலாம் ஒர்த்தா இல்லையா, அண்ட் பார்ட் 1ஓட பார்ட் 2 பெட்டராக இருக்கா இல்லையா, எனக்கு எந்தெந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு எந்தெந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறத தாண்டி யாருக்குள்ள அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது விஷயத்தில் பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திஸ் லேஸ் ரிவ்யூர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ விடுதலை 2 இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் பார்த்துட்டு போவோம். ஸோ இந்த படத்தில் ஆன்லைன் கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ விடுதலை 1 முடிஞ்ச இடத்துல தான் ஆரம்பிக்குது. ஸோ விடுதலை 1ல் பெருமாள் ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் கெட்டவங்க மாதிரி போர்ட்ரேட் பண்ணி கடைசியில் அவர் நல்லவங்க மாதிரி முடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படம் அப்படியே பெருமாள் அந்த கேரக்டரோட ஒரு படம் தான். ஸோ அவர் எங்கேருந்து வந்தார், அவர் யார், அவர் எதுக்கு இந்த வழியில் வந்தார், அவர் எதுக்கு வன்முறை கையில் எடுத்தார், வன்முறை கையில் எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு, அவர் வேணது கிடச்சதா இல்லையா, வன்முறை இவர் எங்கே கொண்டு போய் நிறுத்துச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த படம் போயிருக்கும். அண்ட் இந்த கதை முடியும் போது யார் நல்லவன், யார் கெட்டவன், யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, அண்ட் எது நியாயம் எது தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவாக பேசியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக கம்யூனிஸ்ட்னா என்ன அண்ட் சோசியலிசம்னா என்ன, அண்ட் அதே மாதிரி அந்த வலதுசாரி இடதுசாரிங்க மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக பேசியிருந்திருப்பாங்க. அதான் அந்த படத்தோட ஒரு ஒன்ல எனக்கு மாதிரி சொல்லலாம். இப்போ ரிவ்யூ சைடு வந்துட்டோம்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடு பார்த்துக்கலாம். பாசிட்டிவ்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள். ஸோ எனக்கு எந்தெந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா முக்கியமான விஷயங்கள் 2 விஷயம். ஒன்று எமோஷனல் சைடு அண்ட் இன்னொன்று மியூசிக் சைடு. ரெண்டுமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ எமோஷனல் சைடு பார்த்துட்டிங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே செம்மையான எமோஷனல் கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங் டு எண்டிங் அந்த எமோஷனல் கனெக்ட் நம்ம கூட நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா நம்ம விஜய் சேதுபதியோட அந்த பெருமாள் கேரக்டர் இல்லையா, ஸோ அந்த பெருமாள் கேரக்டர் எதனால் இவ்வளோ வயலண்ட்டாக மாறாரு, எதனால் இப்படி ஒரு சேஞ்ச் ஒரு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுக்காக ஒரு சீன் ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் அதை நோக்கி தான் நகரும். அந்த இடத்துல கென் கருணாஸ் கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அந்த ரோல் வந்து ரன் டைம் கம்மியாக இருந்தாலுமே இம்பாக்ட் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து அவர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதும் ஒரு எமோஷனல் கனெக்ட்னால தான். இவர் வயலன்ஸை கையில் எடுத்ததுக்கு காரணமும் ஒரு எமோஷனல் கண்டென்ட் தான். அண்ட் அந்த வைலன்ஸ் இவர் எங்கே கொண்டு போய் நிறுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுக்கும் ஒரு எமோஷனல் விஷயத்தை தான் கையில் எடுத்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ட் இவர் சைடில் மட்டும் இருக்கக்கூடிய எமோஷன் இல்லாமல் அந்த போலீஸ்காரங்க சைடில் சில எமோஷன்ஸ் இருந்திருக்கும். அண்ட் போலீஸ்காரங்க இந்த கதை கட்டி எப்படி மாறாங்க அப்படிங்கிற விஷயம் எமோஷனல் இருக்கும். அதெல்லாமே உண்மையுமே சூப்பராக சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி கதை சொல்லும் போது இவரோட அந்த லவ் ஸ்டோரியெல்லாம் சொல்லும்போது இந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பாட்டலாமா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லி காமிப்பாங்க சீக்வன்ஸ் வரும்போது அதெல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஆட்களே வச்சு கமெண்ட் அடித்து கலாய்க்க விஷயங்கள்லாம் உண்மையுமே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் தேவைப்பட்ட இடத்துலலாம் இளையராஜுடைய அந்த பிஜிஎம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. சில இடங்கள் அந்த பிஜிஎம் ஹாண்டிங்காக அமைஞ்சாலுமே கூட சில இடங்களில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த சீன் கூட நல்லாவே கனெக்ட் ஆயிருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்பவுமே அது பிடிக்கவும் செஞ்சிருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த அளவுக்கு இளையராஜோட ஒர்க் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பார்ட் 1 ஏற்படுத்த நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில் சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பார்ட் 1ல் ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பியிருக்கும். லைக் இந்த வார்த்தை கேரக்டர் யார், மக்கள் இவ்வளோ போற்றப்படணும்னு நினைக்கிறாங்கன்னா எதுக்கு இவங்க கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க, ஸோ அவர் யாருங்கிறது மட்டும் இல்லாமல் சூரிய கேரக்டர் ஒரு நல்ல வடிவமைப்பில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவரோட ஃபுல் சர்க்கிளாக ஒரு கேரக்டர் எங்கே போய் நிற்க போது, அவர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டிருந்தேன். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் கட் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் அரசியல் கேரக்டர் என்னாச்சு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்திருக்கும். இதில் அந்த வார்த்தையோட கதையுமே ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. அண்ட் சூரியோட கேரக்டர் எங்கே போய் நிற்க போது, அவர் என்னவா மாறுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையுமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த 2 விஷயங்களும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளே மெத்தட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ லிட்டரலி சொல்லணும்னா நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு விஜய் சேதுபதி கதை சொல்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மொத்த நரேஷனுமே நம்ம சூரியோட நரேஷன் தான். அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தது சூரியோட கதை, செகண்ட் பார்ட்டில் பார்க்கும்போது விஜய் சேதுபதி கதை. ஆனால் இந்த படத்தை நம்ம மொத்தமாக நம்ம அந்த அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதக்கூடிய சூரியோட ஒரு பெர்ஸ்பெக்டிவாக தான் பார்க்குறோம். ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோங்கிறதுனால சில சீக்வன்ஸ் நமக்கு பிடிக்கலாம், லேக் ஆகலாம், பிடிக்காமலும் போகலாம். ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சமயத்தில் அமைஞ்ச சில சீக்வன்ஸ் எல்லாமே அந்த டேர்ம் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த ரைட்டரோட பிரில்லியன்ஸும் பாராட்ட விஷயம். இந்த படத்தில் இன்னொன்று எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆன விஷயம் கேட்டிங்கன்னா அந்த வைலன்ஸ் விஷயம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த வைலன்ஸை எந்த ஒரு விஷயத்துலையுமே ஜஸ்டிஃபை பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல இதுக்கு மேலே அவங்க பொறுமையாக இருக்கவும் கூடாதுங்க மாதிரி ஒரு டேர்ம் உருவாகும் போது அந்த வைலன்ஸை முழுசாக ஜஸ்டிஃபையும் பண்ணாமல் அந்த டேர்மையும் உருவாக்காமல் கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த வைலன்ஸ்க்கு எங்களோட மொழி கிடையாது, ஆனால் எங்களுக்கு அதுவும் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக அமைச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு அரசியல் தெளிவான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
இந்த படத்தில் பாராட்டு விஷயம் ஒரு முக்கியமான விஷயமே டைலாக்ஸ் எல்லாமே தான். முக்கியமாக நம்ம வாத்தியார் கேரக்டர் வந்து எல்லாருமே எல்லா போலீஸ்காரங்களும் உட்கார வச்சு ஒரு சினாரியை சொல்லி அதுக்கான ஒரு பதில் கேட்பார். அந்த சினாரியில் இருந்து கென் கார்னஸ் பேசக்கூடிய டைலாக்ஸ் இருந்து எல்லாமே செம்மையாக பில்டாக இருக்கும். மொத்தமாக இந்த ரைட்டிங்காகவே இந்த படத்தை தனியாக பாட்டலாம். அந்த அளவுக்கு செம்மையான பவர்ஃபுல்லான டைலாக்ஸ்லாம் இந்த படத்தில் அடங்கியிருக்கும். இதெல்லாமே எனக்கு இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆன சில விஷயங்கள். அண்ட் ஒர்க் அவுட் ஆனதுன்னு இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது சில விஷயங்கள் இருக்கும்ல. ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. வேறு இப்போ சொல்லலாம், ஏன்னா வெற்றிமாறன் சார் படத்துலேயே நீ நெகட்டிவ் ஃபைன் பண்ணி கொண்டு வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் சில விஷயங்கள் இருக்குது தான் செய்யுது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தோட ரன் டைம் தான். இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ வரக்கூடிய நிறைய பெரிய படத்துக்கு இதுதான் பெரிய யமனாவே அமையுது. ஸோ 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் இந்த படம் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் அந்த அளவுக்குலாம் இது இழுத்துருக்கு வேண்டாம், கண்டென்ட்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் இழுத்துருக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் இல்லை 2 மணி நேரம் 20 நிமிஷத்தில் கண்டிப்பாக கட் ஷாட் பண்ணி கிறிஸ்பாக கொடுத்துருக்கலாம். அவ்வளோ கிறிஸ்பாக இந்த ஸ்க்ரீன் பிளே ரன் ஆயிருந்துச்சுன்னா உண்மையிலுமே சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஒரு குயிக்னஸ் இல்லை ரேசினஸ் இருந்திருந்தால் கண்டிப்பாக சூப்பராக இருந்திருக்கும். பிகாஸ் விடுதலை பார்ட் 1ல அந்த ரேசினஸோட அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் அந்த மூவி ரன் ஆனால் தான் அந்த மூவிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இந்த படத்தோட பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி தமிழரசிங்க கேரக்டருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய லாகி சீக்வன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஓகேவா, அந்த லவ் சீக்வன்ஸ்லாம் காட்டும்போது அது நம்மளுக்கு எனக்கே ஃபீல் ஆச்சு, இந்த மாதிரி எதுக்கடா அதெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க, இவ்வளோ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தோணும்போது அந்த இடத்துல அந்த கேரக்டர் வச்சு ஒரு டைலாக் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு லவ் ஸ்டைல் தான் கேட்க தான் நாங்களாம் இங்கே வேலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் போட்டு ஒரு வச்சிடறாங்க. பட் இருந்தாலும் அந்த லவ் சீக்வன்ஸ்லாம் கட் ஷாட் பண்ணியிருந்துக்கலாம் மாதிரி ஸ்டில் தோண தான் செய்யுது. ஏன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 1/2 மணி நேரம் போகும்போது ஒரு செகண்ட்ல ஒரு பீக்குக்கு போகுது. அந்த பீக்குக்கு அப்புறம் ஒரு வேறு லெவலில் படம் மூவ் ஆக போகுது நினைக்கிற சமயத்தில் திரும்ப ஒரு டவுனுக்கு வந்து அதுக்கப்புறம் இன்டர்வல் பக்கத்தில் வரும்போது தான் ஒரு பீக்கு போய் இன்டர்வல் ஒரு பீக் சமயத்தான் ஆகுது. ஸோ கிளைமேக்ஸில் உள்ள அந்த ஷூட் அண்ட் சீக்வன்ஸோட எண்டிங் இதுதாங்கிறது நமக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை ரொம்ப எலாபரேட் பண்ணி கொண்டு போனது சத்தியமாக பிடிக்கல. அதை கண்டிப்பாக ஷார்ட் அண்ட் முடிஞ்சிருக்கலாம். பிகாஸ் அந்த கிளைமேக்ஸ் முடிகிற வதத்தை பார்க்கும்போது அவ்வளோ நேரம் நடந்த அந்த ஷூட் அவுட்டுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லிட்டரலி சொல்லலாம் அந்த படத்தை டேரக்டர் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதை இந்த படம் பார்க்கும்போது லிட்டரலி உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் தான் வரும். இந்த படத்தோட எண்டிங் இருக்குல்ல, ஸோ இது வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கே பிடிக்கல. பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எண்டிங் இதுதான் கரெக்ட். இது நம்ம மற்ற படத்துக்கு கமர்ஷியல் படத்துக்கு பேசுகிற மாதிரி இந்த எண்டிங் எப்படி முடிச்சிருக்கலாம்டா, இது எப்படிலாம் முடிச்சிருக்கலாம் தெரியுமா, டேரக்டர் ரேஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நாக்கு மேலே பல படத்தில் பேசிடவே முடியாது. பிகாஸ் இது ஒரு கிராஃப்ட். இந்த கிராஃப்டை எப்படி முடிக்கணுங்கிறத அந்த ரைட்டர் தான் டிசைட் பண்ணணும். அந்த எண்டிங் அவர் கையில் இருக்கு. இந்த படத்துக்கு வேறு எப்படி ஒரு எண்டிங் நம்ம எதிர்பார்க்க மாதிரி ஒரு கமர்ஷியலான மசாலா தன்மையான ஒரு எண்டிங் கொடுத்துருந்தா இந்த படம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக அவேவாக ஃபீல் ஆகி வேற மாதிரியான ஒரு எண்டிங் கொடுத்துருந்துருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு இந்த ஒரு எண்டிங் கொடுத்து தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். பிகாஸ் இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு நம்ம வீரப்பன் அவர்களோட அந்த கேரக்டர் நேமும் அண்ட் கேப்டன் பிரபாகரன் அவரோட ஸ்டோரியும் கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். இது அவரோட கதை தான் போல, அவரோட பயோகிராஃபி தான் போல அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் கூட நிறைய பேருக்கு வந்து ஒரு கிராஃப்டாக இந்த படத்தை கண்டிப்பாக அணுகுனீங்க அப்படின்னா திஸ் இஸ் த எண்டிங், திஸ் கேனாட் பி சேஞ்ச். அதுதான் நிதர்சனமான உண்மை. இவ்வளோ தான் அந்த படத்தை பற்றி பேசணும்னு நினச்ச கண்டென்ட் இவ்வளோ தான். சில விஷயம் இருக்குது, பட் இப்போ தான் படம் ரிலீஸ் இருக்குது, அதை பற்றி ஃபர்தராக பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த படம் பார்த்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒப்பீனியன் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க. பார்க்காதவங்க வெற்றிமாறன் சார் படத்தை பார்க்காதீங்க நான் சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் என்டர்டைன்மெண்ட்காக தான் நான் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த படம் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நல்ல படமாக இருந்தால் நான் பார்ப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஃபிலிமோ நல்ல ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி விடுதலை 1 or 2 கேட்டிங்கன்னா எனக்கு விடுதலை 1 தான் ஸ்டில் எனக்கு டாப் பொசிஷனில் இருக்குது. அதே மாதிரி விடுதலை 3 வராங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு கேட்டிங்கன்னா 10க்கு 7.5 அந்தளவுக்கு ஒரு வர்த்தியான ஃபிலிம் தான். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ ஒரு 2 வீடியோ போட்டிருக்கும் போது நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, அதையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுனோ அண்ட் அந்த வீடியோவில் நிறைய ஆடியோ டிஸ்டர்ப் ஆச்சு அண்ட் ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் நானும் பார்த்துருந்தேன். ஸோ அந்த ஃப்ளாஷை இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக பேசியிருக்கேன். அடுத்த வீடியோங்களை இன்னும் ஸ்லோவாக பேசி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் அதுக்கு ரொம்பவே தேவை. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் ஃப்ளாஷ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த வீடியோ திருத்தி ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்தர் போன வீடியோலேருந்து இந்த வீடியோவில் ஏதாவது ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் அதே கமெண்ட் சொல்லுங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே இந்த வீடியோ நான் இழுக்க விரும்பலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வழக்கமாக சொல்கிற ஒரு டேலாக் கூட இந்த வீடியோ முடிச்சிடறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு டிஸ்கவரி சந்திக்கிறேன். பாய்.